கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அதிகாலையில் 4 ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாயின. இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த போது அதிமுக கொடிகட்டப்பட்ட காரை ஓட்டி வந்த இளைஞர் வேடிக்கை பார்த்தபடி மெதுவாக சென்றதாகவும் காருக்கு பின்னால் வந்த வேன் ஓட்டுநர் தொடர்ந்து ஹார்ன் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காரை சாலையில் நிறுத்திவிட்டு லுங்கியுடன் இறங்கிச் சென்ற இளைஞர் அந்த வேன் ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதனை கண்டு அங்கு வந்த போலீசார் இளைஞர் தலையில் தட்டி காரை எடுத்துச் செல்லும்படி கூறியதால் செல்ல மறுத்து இளைஞர் ஆவேசமாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த காரில் ஜெகன் MKR பிரதர்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. முதலில் தன்னை வழக்கறிஞர் என்று கூறி வாக்குவாதம் செய்த இளைஞர் பின்னர் போலீசார் தன்னை சாதையை சொல்லி திட்டிவிட்டதாக கூறி வம்பு செய்தார். பதிலுக்கு போலீஸ்காரரோ நீ யாருன்னே தெரியாது, முதல்ல வண்டியை எடுப்பா என்றார். தனது சாதி அஸ்திரம் பலனளிக்காததால் காவல்துறையை சேர்ந்தவர் போதையில் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டி வாக்குவாதம் செய்தார் அந்த இளைஞர். அந்த போலீஸ்காரரோ வண்டியை எடுப்பா, போக்குவரத்து பாதிக்குதில்ல என்று கிளைப்பிள்ளைக்கு சொல்வது போல கூறிக்கொண்டிருந்தார். தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை காட்ட காரின் டிக்கியை திறந்து கட்சியின் கரைவேட்டியை கட்டிக் கொண்டதும் பூஸ்டான அந்த இளைஞர் போலீசாரிடம் கடுமையாக தர்க்கம் செய்தார். ஒரு கட்டத்தில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் ஒருவர் அந்த இளைஞரை சட்டையை பிடித்து தர்ரவென இழுத்து சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றினார். அவருடன் காரில் பயணித்துக் கொண்டு காருக்குள் இருந்து போலீசாரை படம் பிடித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களுக்கும் தர்மடி கொடுத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்னர் அவர்களிடம் காரின் சாவியை பெற்று அந்த காரை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திட்டக்குடி செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் வேல்ராஜ்.